கேஸ் ஸ்டவ்வை க்ளீன் பண்ணியே என் வாழ்க்கை போயிடுண்டப்பா அப்படின்னு சொல்லி என் மூளை சொல்லிகிட்டே இருக்குது. ஏன்னா லைட்டாக ஒரு எண்ணெய் பிசுக்கு இருந்தால் கூட போதும், அதை க்ளீன் பண்ணு அப்படின்னு மனசு சொல்லிகிட்டே இருக்கு. நானும் பண்ணிகிட்டே இருக்கேன். இப்படியே போயிடும் அப்படின்ற மாதிரி ஒரு சில டைம் தோணும். சரி ஓகே, வேறு ஏதாச்சும் பண்ணுவோம் நம்ம லைஃப்க்காக தேவையானது அப்படின்னு சொல்லிட்டு இது மாற்றி பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இந்த பழமும் அன்றைக்கி எனக்கு சதி பண்ணிடுச்சு. இந்த பீல் பண்ணவே முடியல. கடைசியாக கையில் வச்சு எடுக்கிறேன், ஸ்பூனை வச்சு எடுக்கிறேன். அப்போ கூட அந்த ஃப்ளஷ் அந்த தோலில் நின்றுட்டே தான் இருந்துச்சு. கடைசியாக எப்படியோ ஃபுல்லாக எடுத்து வச்சு ஃப்ரிட்ஜ்லேயும் எடுத்து வச்சுட்டேன். சரி, அது ஃப்ளஷ் நிறைய இருந்ததால் அந்த தோலை வச்சு நம்ம ஃபேஸ் பேக் மாதிரி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட ஆரம்பிச்சிட்டேன். பிஃபோர் மேரேஜ்லாம் கிச்சனில் இருக்க எல்லா ஐட்டம்ஸும் என் ஃபேஸில் தான் இருக்கும். எல்லாத்தையும் யூஸ் பண்ணுவேன், ஸ்டீம் பண்ணுவேன், மஞ்சத்தூளை போடுவேன், சந்தனத்தை போடுவேன், எல்லாத்தையும் போட்டுவேன். ஆனால் இப்போ எதையுமே பண்ணுறது கிடையாது. ஃபேஸ் வாஷ் கூட ஒழுங்காக பண்ணுறது கிடையாது. அதுக்கான டைம் கூட இல்லை. குளிக்கிறது மட்டும்தான் நம்ம செய்கிறோம். வேறு எதுவுமே பார்லர் போகிறது கிடையாது, ஒன்றுமே பண்ணுறது கிடையாது. சரி இருக்கிறது என்னவோ பண்ணுவோங்க. இன்றைக்கி ஏதோ கிடச்சி